ஹாய்ங்க. மில்லட்ஸ் கஞ்சி எப்படி செய்யுதுன்னு பார்த்துடலாமா? அதுவும் மில்லட்டில் நான் எந்த கஞ்சி செய்ய போகிறேன் அப்படின்னா குதிரைவாலி கஞ்சி. அதுக்கு முன்னாடி நான் மில்லட்ஸ் பற்றி கொஞ்சம் சொல்லிடுறேன். ஆக்சுவலி மில்லட்ஸ் ரெகுலராக நம்ம எடுத்துக்கிறோன்னா ஒரே மில்லட்டே எடுத்துக்கக்கூடாது. வரகரிசி சாப்பிட்றேன்னா நான் வரகரிசியே சாப்பிடக்கூடாது. அதுக்கு பதிலாக நெக்ஸ்ட் வரகரிசி ஒரு நாள்னா இன்னொரு நாள் திணை, இன்னொரு நாள் குதிரைவாலி, அது மாதிரி மாற்றி மாற்றி எடுத்துகிட்டு வரணும். ஒரே மாதிரி எடுத்துக்கக்கூடாது. அண்ட் இதில் நிறைய ஃபைபர் இருக்குது. அப்புறம் இது ரொம்ப ஓவர் ஹீட்டுங்க. ஸோ நம்ம அது எப்படி எடுத்துக்கிட்டாலும் அது கூட வெந்தயம் சேர்த்துக்கணும். கஞ்சி வச்சு எடுத்துக்கிட்டாலோ அது கூட வெந்தயம் சேர்த்துக்கணும். அண்ட் மெயினாக ஃபர்மெண்ட் பண்ணி சாப்பிட்ணும். இப்போ இன்றைக்கி சாதம் வச்சிட்டோன்னா அதை காலையில் சாப்பிட்ணும். இல்லைன்னா அரிசி வறுத்ததுக்கப்புறம் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஆக்சுவலி அது 5 to 7 minutes தான் வேகும். நம்ம ரொம்ப நேரம்லாம் வேக வைக்கணும்னு தேவையே இல்லை. அது ஈஸி ப்ராசஸ் தான். மோஸ்ட்லி டயட்டில் இருக்கிறவங்க இல்லை ஹெல்த்தியாக ஃபுட்டு சாப்பிட்றோன்னா இதை கன்ஃபார்மாக ப்ரிஃபர் பண்ணுவேன் நான் இது எடுத்துக்கணும் அப்படிங்கும்போது கொஞ்சம் தெரிஞ்சுக்கிட்டேன். ஓகே, எதுவும் தெரியாமல் யூஸ் பண்ணி எடுக்கூடாதுங்கிறத தெரிஞ்சுக்கிட்டேன். அது எனக்கு தெரிஞ்சது உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கிட்டேன். ஸோ இப்போ வாங்க குதிரைவாலி கஞ்சி எப்படி சேர்த்துன்னு பார்க்கலாம். நான் இந்த கிளாஸால் 3/4 கிளாஸ் அரிசி எடுத்திருக்கேன். அண்ட் 1/2 கிளாஸ் பாசிப்பருப்பு எடுத்து வச்சுருக்கேன். அது 3-4 டைம்ஸ் வாஷ் பண்ணி எடுத்துக்கிறேன். அதில் ஒரு மாதிரி அந்த உமிலாம் வரும்ல, ஸோ அதுக்காக தான் நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கிறேன். அதுக்கப்புறம் ஒரு 10 minutes ஊற வச்சுட்டு அதுக்கு தேவையான பொருளாக என்னென்னு பார்த்துடலாம். ஜீரகம் எடுத்திருக்கேன், வெந்தயம், ஒரு பச்சை மிளகாய், 10 பல் பூண்டு அண்ட் 4 சின்ன வெங்காயம் சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அது எல்லாமே குக்கரில் போட்டுடலாம். போட்டுட்டு மிக்ஸ் பண்ணிட்டு சால்ட் ஆட் பண்ணிக்கோங்க. இது கூட நிறைய வெஜிடபிள்ஸ் கூட போட்டுக்கலாம். கேரட்டு, பீன்ஸு, இல்லை கீரை கூட நம்ம ஆட் பண்ணிக்கலாம். முருங்கைக்கீரை அது மாதிரி. இப்போ நான் எதுவும் பண்ணல. இப்படி தான் இந்த ப்ராசஸ்லாம் நான் பண்ணுறேன். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் வெஜிடபிள்ஸு கீரையும் போட்டுக்கலாம். இப்போ சால்ட் போட்டுட்டு குக்கர் மூடி வச்சிடுறேன். இது ஒரு 3 to 4 விசில் வரணும். ஆக்சுவலி அது 2 விசில் வெந்துடும். ஸோ பாசிப்பருப்பு வேகணுங்கிறதுக்காக நான் 4 விசில் எடுத்து ஆஃப் பண்ணிடுறேன். வெந்ததுக்கப்புறம் இப்படி தான் இருக்குது. உங்களுக்கு வேணும்னா இந்த கன்சிஸ்டன்சிலேயே சாப்பிட்லாம். இல்லை இன்னும் கொஞ்சம் தண்ணி ஊற்றி கூட நீங்கள் ஆட் பண்ணி ஒரு 2 மினிட்ஸ் கொதிக்க விட்டுட்டு சாப்பிட்லாம். அப்புறம் கொத்தமல்லி போட்டுட்டு 2 மினிட்ஸ் கொதிக்க விட்டேன். ஸோ அதுக்கப்புறம் அவ்வளோதான். ஸோ இது நீங்கள் சாப்பிட்டா நல்லா ஃபுல்ஃபில்லாக இருக்குங்க. ரொம்ப ஹெவியாக ஆகாது. பட் பசிக்காது. லேட்டாக நீங்கள் எந்த டைம் வேணாலும் சாப்பிட்டுக்கலாம். ரொம்ப வடை அது மாதிரிலாம் இருக்காது. டயட்டில் சாப்பிடும்போது கரெக்டாக இருக்கும். நான் இதுக்கு சைடிஷாக துவையல் எடுத்துக்கிட்டேன். நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ஹெல்த்தியாக இருக்கலாம் எல்லோரும். ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். பாய்.